முக்கிய செய்தி. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். திருச்சியில் யூடியூபரும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியுமான சாட்டை துரைமுருகன் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவது தொடர்பாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த சோதனை பற்றிய முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தேசிய புலனாய்வு பிரிவு பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திருச்சி, கோவையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் அரசியல் கட்சி நிர்வாகிகளுடைய வீடுகளில் இந்த சோதனை நடப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட தகவல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான சாட்டை துரைமுருகன் என்பவர் திருச்சியை சேர்ந்தவர். இவர் யூடியூபராகவும் இருக்கிறார். இவருடைய வீட்டில் அந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், அதே போல இவருடைய அலுவலகம் அதே கோவையில இருவரது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 2 பிரமுகர்களுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து பணம் நிதி பெறுவது தொடர்பாக இந்த சோதனை நடப்பதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். NIA எனும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இது தொடர்பாக பல்வேறு சோதனைகளை, அதாவது வெளிநாடுகளில் பல்வேறு இயக்கங்கள் வெளிநாடுகளில் எந்த விதமான தொடர்பில் இருக்கிறார்கள், அவர்கள் நிதி பெறுகிறார்களா, அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகளில் இயங்கக்கூடிய தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடு தொடர்பில் இருப்பவர்கள், இது தொடர்பாக எல்லாம் பல்வேறு சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி, முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நிர்வாகிகளுடைய வீடுகள்ல இந்த சோதனை நடப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல திருச்சி, கோவையில இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய வீடுகள் இந்த சோதனை நடக்கிறது. அதுவும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவது தொடர்பாக இந்த சோதனை நடப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாமே ஆய்வு செய்யப்படும் என்றும் இந்த சோதனையில, அதற்கு பிறகு இந்த சோதனை முடிவுற்ற பிறகு அதில் ஏதும் வந்த புகாரின் அடிப்படையில அதில் எதுவும் முகாந்திரம் இருந்தால், அல்லது அதுல இது போன்று வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவது தொடர்பாக எதுவும் ஆதாரங்கள் சிக்கினால் அடுத்தடுத்து அவர்களிடம் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் NIA அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த சோதனையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில வேறு எதுவும் விவரங்கள் கிடைத்தால், வேறு எதுவும் நபர்கள் இதில் தொடர்பு இருக்கிறது போன்ற விவரங்கள் கிடைத்தால் இந்த சோதனை நடைபெறக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.